ஒரு சந்திரபாபு நாயுடுவா அவர் மாறுவார். எப்படி ஒரு சந்திரபாபு நாயுடு ஒரு ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கிறாங்களோ, பாஜகவை திட்டாம பாஜகவுக்கு வலிக்காம இருக்காங்களோ, அப்படி ஒருவராக விஜய் மாறினால் மட்டும்தான் அது பண்ண முடியும். இல்ல வீரியமா எதிர்க்கிறாருன்னா இந்த நம்பரை கொண்டு வராம திருப்பி மறுதேர்தல் நடக்கும். வா வந்து பாரு, உன்னை நான் பெரும்பான்மை நிரூபிக்க விட மாட்டேன், 6 மாசம் கழிச்சு ஒரு எலெக்ஷன், அதுதான் நடக்கும். சோ 118ங்கிற எண் இயல்பாக விஜய்க்கு கிடைக்காத பட்சத்தில் மத்திய அரசு தன்னுடைய மங்காத்தாவை தொடங்கும். அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. இல்லைன்னா விஜய் ஒரு சந்திரபாபு நாயுடுவா தான் இருப்பார். அப்போ விஜயோடைய அவருடைய முதலமைச்சருடைய நிலை கேள்விக்குறியா தான் இருக்குது இப்போ வரையும். ஆனா மக்கள் எல்லாம் ஆரவாரத்தோட ஏத்துக்கிறாங்க. ரொம்ப எதிர்பார்ப்பு நம்ம நிறைவேறிடுச்சு, நாம நினைச்சது நடந்துருச்சு. திமுகவுடைய எதிர்ப்பு அலை தான் விஜய் அவருடைய அலையா இருக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி எந்த மக்களும் சொல்லல. விஜயை பொறுத்தவரையும் பாஜக காரங்களாம் பாராட்டுறாங்க. அண்ணாமலை பாராட்டுறாங்க. அவங்க எல்லாம் பாராட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மகிழ்ச்சியான இது. விஜய் போன்ற ஒருவர் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. இவர்கள் மூலமா திமுக வீழ்த்துவதற்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இவங்களுக்கு. திமுக இல்லைங்க, இந்த திராவிட கட்டமைப்பை காலி அதற்கு திமுக மாறி மாறி வருது. இப்ப இன்னொரு போர்ஸ் வர்றத பாஜக விரும்புறாங்க. இப்ப பாஜக இப்ப அவங்களுடைய திட்டம் என்னவாக இருக்கும்னா, விஜயை வைத்து சந்திரபாபு நாயுடு மாதிரி ஒரு அரசை நடத்துவது, இல்லைன்னா ரீஎலெக்ஷன் வைப்பது. ஆனா இந்த 2 நடந்தாலுமே தமிழ்நாடு கொலாப்ஸ் தானே.